லா 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 லா. ம் ம். அடடே, என்ன இவ்வளவு பெரிய புத்தகம்! பார்க்கவும் நன்றாக இருக்கிறதே. சரி, இந்த புத்தகத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது என்பதை படித்துதான் பார்ப்போமே. இந்த புத்தகத்தின் தலைப்பு அனைத்திற்கும் காரணம் உண்டு. அடர்ந்த காட்டில் பல வகையான தாவரங்களும் மரங்களும் வாழ்ந்து வந்தன. அங்கே பல வகையான மிருகங்களும் வாழ்ந்து வந்தன. அதில் ஊசி செடி மட்டும் நண்பர்கள் இன்றி தனியே வாழ்ந்து வந்தது. அதனால் அது மிகவும் வருத்தமாக இருந்தது. தனது நிலையை எண்ணி மிகவும் வருந்திய இந்த செடி தினமும் அழுது கொண்டே இருக்கும். ஒரு நாள் காட்டு தேவதை ஒன்று ஊசி இலை செடி முன் தோன்றி, ஊசி இலை செடியே, ஏன் நீ தினமும் அழுது கொண்டே இருக்கிறாய் என்று கேட்க, நான் பார்க்க அழகின்றி இருப்பதால் எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லை. நான் மிகவும் தனிமையில் இருக்கிறேன். யாருக்குமே என்னை பிடிக்கவில்லை. உன்னால் என்னை அழகான ஒரு செடியாக மாற்ற முடியுமா என்று அந்த செடி தனது வேதனையை கூறிய பின் தனது விருப்பத்தையும் கூறியது. தேவதை அதனை மறுக்காமல் ஊசி இலை செடியின் விருப்பம் போல அதை அழகான செடியாக மாற்றியது. புது தோற்றம் பெற்ற அந்த செடியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. மறுநாள் அதனுடைய அழகிய தோற்றத்தை கண்ட ஆடுகள் அதன் இலைகள் அனைத்தையும் தின்று தீர்த்தது. அனைத்து இலைகளையும் இழந்த அந்த ஊசி இலை செடி மீண்டும் அழத் தொடங்கியது. அப்போது அந்த தேவதை மீண்டும் தோன்றி, செடியே, நீ விரும்பியது கிடைத்தும் ஏன் நீ அழுகிறாய் என கேட்க, அதற்கு அந்த ஊசி இலை செடியோ, என் அழகை கண்டு வந்த அந்த ஆடுகள் என் இலைகள் அனைத்தையும் தின்றுவிட்டன. என்னை தங்கச் செடியாக மாற்று, அப்போதுதான் எந்த மிருகங்களும் என்னை உண்ணாது என்று கூறியது. இதை கேட்ட தேவதை எதையும் மறுக்காமல் சிரித்தவாறே அதன் ஆசையை நிறைவேற்றியது. ஊசி இலை செடி தங்கச் செடியாக மாறியது. மறுநாள் அவ்வழியே சென்ற திருடன் ஒருவன் தங்கச் செடியை கண்டதும் அதன் இலைகள் அனைத்தையும் பறித்து சென்றான். ஊசி இலை செடி மீண்டும் அழத் தொடங்கியது. இதை பார்த்த அந்த தேவதை மீண்டும் அந்த ஊசி இலை செடி முன் தோன்றி, இப்பொழுது ஏன் நீ அழுகிறாய் என்று கேட்டது. அதற்கு செடியோ, திருடன் ஒருவன் என் இலைகள் அனைத்தையும் பறித்து விட்டான். மீண்டும் நான் என் அழகை இழந்து விட்டேன் என்று கூறி அழுதது. அதற்கு தேவதையோ, செடியே, இறைவன் ஏதேனும் காரணத்தோடு தான் நமக்கு இந்த தோற்றத்தை தருகிறார் என்பதை புரிய வைக்கத்தான் நீ கேட்ட அனைத்தையும் நான் வழங்கினேன். இப்பொழுதாவது உன்னுடைய உண்மையான தோற்றத்தை பெற்று மகிழ்ச்சியாய் வாழு என்று கூறி அந்த தேவதை தங்க செடியை மீண்டும் ஊசி இலை செடியாக மாற்றி மறைந்தது. ஊசி இலை செடி தனது தவற்றை உணர்ந்து தனது பழைய தோற்றத்திலேயே மகிழ்ச்சியாய் வாழத் தொடங்கியது. நன்றி. அடடா,
என்ன ஒரு ஆழமான நீதியுள்ள கதையாக உள்ளதே! அதாவது இறைவன் எதை செய்தாலும் நமது நன்மைக்காகவும் ஏதேனும் காரணத்துக்காகவும் செய்கிறார் என்பதை இதன் மூலம் நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். மேலும் நமக்கு இருப்பதை வைத்தே நாம் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொண்டால் நமக்கு எந்த ஒரு துன்பமும் நேராது என்பதையும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.